அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் எல்லா நாட்களிலும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்படி நாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் வரும். அந்த நேரத்தில் நாம் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா சில காலத்தில் பேசுகிற நாங்கள் கூட ஊழியம் செய்கிறவர்களும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ உபத்திரவங்கள், சோர்வுகள், வேதனைகள், கவலைகள் வந்திருக்குது. அந்த நாட்களில் கூட அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக காத்து கொண்டாங்க. கர்த்தர் இந்த நாட்களிலும் நாம் அதை குறித்து தியானிப்போம். ஒரு பாடலை பாடலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஹல்லேலூயா. அனுதினமும் நம்ம கர்த்தருக்குள்ளே வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தருடைய அன்புக்குள்ளாக இருக்கணும், கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக இருக்கணும், கர்த்தருடைய மார்பில் சார்ந்தவர்களாக இருக்கணும். அப்போது எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனத்தை நம்ம கை கொள்ளணும். அப்போது அதன்படி நம்ம கை கொள்ளும் பொழுது தான் அதில் இருக்கிற நன்மையானாலும் தீமையானாலும், நமக்கு வரவானாலும் செலவானாலும், நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கிற காரியமானாலும், நம்மளை வந்து உபத்திற்குள்ளாக கொண்டு போகிற காரியங்களானாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரே. ஆனால் நமக்கு எதுக்குங்க பயப்பட வேண்டியது இருக்குது? கர்த்தரே எல்லாவற்றையும் நடத்துவார். அவர் தான் நம்மளை கொண்டு போகிறாரு அந்த வழியில். அப்போ நம்மளுக்கு எதுக்கு கவலைப்படணும்? நாம் இன்றைக்கி பேச வந்திருக்கிற வார்த்தை வந்து என்னென்னா, தேவனுக்கேற்ற துக்கம். நமக்குள்ளே தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கணும். அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்படிக்கு எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் படித்து பார்த்தா தெரியும். அநேக நாடுகளுக்கு அவர் போயிருக்கிறாரு. அவர் போன இடம்லாம் வனாந்தரமான இடமா, காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். காற்று அடிச்சிருக்கு, மழை பெஞ்சிருக்கு, உபத்திரவத்தில் இருந்தாங்க, மிருகங்கள் வந்து அவரை அட்டாக் பண்ணியிருக்கோம், அப்புறம் அவருக்கு எதிரானவங்களை வந்து அவர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி பல காரியங்களில் அவர் வந்து
சிக்கி தான் அவர் ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரு. அவர் அந்த நாட்களில் கூட தேவனை அறியாத ஜனங்கள் அவர்களே அப்போஸ்தலர்களை கொடுமைப்படுத்தினார்கள், வஞ்சித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், அவர்களை வந்து துன்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போஸ்தலர் நடப்படிகள் எல்லாம் பார்க்கலாம். அப்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகின்ற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ கஷ்டங்க வருது, இவ்வளோ காரியங்களெல்லாம் அவங்க மேற்கொள்கிறாங்க. ஆனாலும் தான் வந்து பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்மளுக்கு தைரியம் இருக்கலாம். என்னால் இது முடியும், நான் செய்வேன், இப்படி சிட்டிக்கு அடிக்கிற நேரத்தில் நான் அதை அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களில் சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து சமைக்கிறதுலையோ, சிலர் வந்து துணி தைக்கிறதுல, சிலர் வந்து ஆஃபீஸ் வேலை ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, சிலர் வந்து வீடு கட்டுற பெயிண்டிங்கு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வேலையில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களெல்லாம் நம்ம கொண்டு போய் சில காரியங்களை செய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அசால்ட்டாக செஞ்சுன்னு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் பவுலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில காரியங்களெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஆனாலும் இதில் எல்லாம் நம்மளுக்கு முடியாது, இதெல்லாம் பார்த்த போதிலும் இந்த காரியம் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த மரணத்துக்கு என்று எத்தனையோ வாட்டி அவர் மரணத்துக்கு உள்ளாக போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், அவரை நம்பி இருக்கிறோம். அப்போ வந்து அவருக்கு வந்து எல்லாமே அற்று போன போது அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் வந்து அவருடைய வேலை வர வரைக்கும் அவருடைய ஜீவனுக்கு அவருடைய சரீரத்துக்கும் எந்த ஒரு சேதமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நாமளும் யோசிக்கணும். நமக்கு நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும், நிறைய துன்பங்கள் வந்திருக்கும். ஆனாலும் அந்த துன்பத்தில் வந்து நாம் வந்து கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாதுன்னா நம்ம வந்து அதை பற்றியே கவலைப்பட்டு ஒரு மூலையில் முடங்கியிருக்காம அதுக்காக துக்கப்படணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் எப்படியப்பா இந்த காரியத்தை நான் ஜெயமாக முடிப்பேன், உமக்கு பிரியமான காரியம் இது, உமக்கு பிரியமான காரியத்தில் நான் எப்படி ஜெயமாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்து யோசிக்கணும். 10ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கின்றார் என்று இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கின்றோம். அநேகர் மூலம் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து பண உதவி, பொருள் உதவி, ஆட்கள் உதவி மட்டும் இல்லை, இடத்த கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அதே போல தான் இன்றைக்கும் ஜபிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அவங்க தைரியமாக எல்லா காரியத்துலையும் நம்ம நிற்கலாம். இப்போ நம்மலாம் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன ஊழியம் செய்கிறோம், அதே போல் பெரிய பெரிய ஊழியம் செய்கிற பெரிய ஊழியக்காரர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜபிக்கிறோம், உண்மை தானே? அப்போது நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த ஜபங்களும் அந்த ஸ்தோத்திரங்களும் அந்த விண்ணப்பங்கள் வந்து அந்த ஊழியக்காரர்களையும் அந்த குடும்பங்களையும் காக்கவும் ரட்சிக்கவும் வல்லமை உள்ளதாக இருக்குது. அதே போல் வந்து அந்த விசுவாசிகளுக்காக நம்ம ஜபிப்போம். நம்மக்கிட்ட ஜப விண்ணப்பத்தை கொடுக்குற சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜபம் ஒரு நாள் இல்லை எப்பயாச்சும் ஒரு நிமிஷம் நம்ம ஜபிச்சாலும் கூட அந்த ஜபம் அந்த ஆண்டவர் கேட்பார். நான் என் மகள் இந்த ஜப விண்ணப்பத்தை என்கிட்ட வச்சிருக்கிறா, அவளுடைய விசுவாசத்தின்படி அந்த குடும்பத்துக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உண்மையாக நம்மளுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் வந்து நம்ம வந்து தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார், அழிந்து போகிறவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதரும் ஜபிக்கணும், மன்றாட வேண்டும், விசுவாசமாய் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ வந்து நம்ம விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் தான் என்று சொன்னார்கள் என்றார். இங்க பாருங்க, மோசே வந்து எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை கர்த்தர் சொன்னதுனால அவர்களை விடுதலை செஞ்சு பார்வோன்கிட்ட போராடி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லி அவர் போராடி மீட்டு கொண்டு வராரு. ஆனால் வழியில் அவங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது. அந்த வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு மழையோ இல்லை வெயில் காற்று அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இளைப்பாற முடியாமல் இருந்தாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் வந்து அவங்க வந்து மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்கிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்கோ. நாங்கள் எகிப்தில் நல்லா சுகமாக தானே இருந்தோம். வேலை செஞ்சாலும் அங்கே வந்து அவங்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்வாங்க. ஆளொட்டிகள் அவங்கள அடித்து வேலை வாங்குவோம். ஆனால் அவங்களுக்கு அது பழகி போச்சு. இங்கே ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் நிற்கவோ இருக்கவோ முடியல. அதே போல தான் நாமளும் அப்படி தான் பண்ணுறோம். ஒரு நாளைக்கெல்லாம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு முடியுது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் உட்கார முடியாது. நாங்கள் ஜெபம் நடத்துகிற நேரத்தில் கூட பார்க்குவோம். அந்த டைமில் வந்து நிறைய ஜனங்க வந்து ஜெபத்தில் தடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜெபத்துலேயோ மெசேஜ் கேட்கவோ ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கவோ ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் வந்து அவங்களுக்கு எல்லாமே அவசரமாக வேணும். வருவாங்களா, அவங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகம் இப்போவே கெச்சிச்சு, நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாக்கா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குவாங்க. ஆனால் வந்து உக்காந்து அவங்களுக்காக நம்ம ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் எடுத்து அதுலேருந்து வசனத்தை வாசித்து நீங்கள் இந்த காரியத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா நீங்கள் இந்த ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், இப்படியெல்லாம் செய்யணும், வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்காங்க, பெற்றோர்கள் தான் உத்தரவாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா நாங்கள் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தோம், புள்ள திருந்த மாட்டுறான், இப்போ ஒன்று திருந்த மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில் நம்ம சிறிய வயதுலேருந்தே பார்க்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தைகள் தாயினுடைய குரலை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வளர 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 அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் தான் நல்ல காரியங்களை சொல்லித்தர வேண்டும். அப்போ வந்து பெற்றோர்கள் வந்து ஜபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, சர்ச்சுக்கு சரியாக போகிறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை, அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாமல் என் புள்ள மட்டும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அவன் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்னா அது முடியாது. ஏன்னா நம்ம கொண்டு போகிற வழியில் தான் அந்த பிள்ளைகளும் நடக்கும் அதுங்களுக்கு அதுதான் கற்றுத்தரப்படும். அவர்கள் அப்படி தான் வளர்க்கப்படுவார்கள். நம்ம போகிற பாதையில் தான். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள கதையை அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கதையை அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசினுக்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த கதை தான் காதில் இருக்கும். அவங்க வளர வளர அப்படி தான் பேசுவாங்க. நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன். எங்களை இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நானெல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது எங்கள் அம்மா, எங்கள் மாமி, எங்கள் அத்தைங்க, எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் குடும்பமாக அவங்க ஏஜுக்கு இருக்கிறவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் போகணுன்னு நினச்சிக்கோங்க, அந்த பேச்சை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. அப்போ நான் ஏதாச்சும் காரியம், இல்லை தண்ணி குடிக்க வந்தேன், இல்லை சாப்பிட வந்தேன், இல்லைம்மா இந்த மாதிரி எதுக்கோ வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அந்த காரியத்தை முடிச்சுட்டு வெளியே போயிடு, நீ வெளியே போயிட்டு பசங்க கூட ஆடின்னு இருக்கணும், அவ்வளோதான். பிள்ளைங்க கூட என் ஏஜ் பிள்ளைங்க கூட ஆடின்னு இருக்கணும். நாங்கள் அப்போ பெரியவங்க வந்து வீட்டில் கதை பேசுவாங்கன்னா அந்த கதைங்களை நாங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பெரியவங்களுடைய விஷயத்த நாங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்கும் போது எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வந்துச்சு. ஏன்னாக்கா அவங்க பேசும்போது வந்து மற்றவங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு குறைகளை குற்றங்களை பற்றி பேசி வைப்பாங்க. அந்த அக்காவை பற்றி, இந்த மாமியை பற்றி, அந்த சித்தியை பற்றி, அந்த பெரியம்மா பற்றி, யாரை பற்றியாச்சும் குறையாக பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பேசினு இருக்கிறத வந்து நம்ம காது கேட்டாக்கா, ஓ அந்த அங்கிள் இப்படிப்பட்டவரோ, அந்த ஆண்டி அப்படிப்பட்டுங்களோ, இந்த அம்மா அப்படிப்பட்டுங்களோ, இந்த தாத்தா அப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் வந்துடும். அப்போ வந்து அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அவமரியாதை வரும். இவங்கள பற்றி தானே நம்மளுக்கு அன்றைக்கி காதில் கேட்டோம், அந்த விஷயம் இவங்க செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில கெட்ட தப்பான காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது. இவங்க தப்பானவங்க, இவங்கக்கிட்ட நம்ம போகக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க செயல்படுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம். நம்ம அவங்கள பற்றி நம்ம வந்து தவறாக பேசி நம்மளுடைய இருதயத்தில் குழந்தைங்க மனசில் வந்து தவறான காரியங்களை கொண்டு வர்றது, அது வந்து வேறு சாத்தானுடைய கிரியையாக இருக்கும். அதனால் எங்களை வந்து நம்ம வந்து அப்போவே வெளியே விரட்டி விட்ருவாங்க.
ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. பிள்ளைகள் அந்த வீட்டிலேயே இருப்பாங்க, பெற்றவங்க பெரியவர்கள் வந்து அந்த காரியத்தை பற்றி பேச பேச அந்த பிள்ளைங்க அதையே கேட்டு கேட்டு அப்படியே தான் வளருது. பேசும்போது பார்த்தாக்கா பெரியவங்க பேசின்னு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களாம் வந்து அந்த காரியத்தை குறித்து பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே என்னப்பா இது உலகம் இப்படி இருக்குதுன்றா ரொம்ப வேதனையாக இருக்கும். அதை சொன்னோம்னா நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க. எப்படி உலகம் போகுதுன்னு பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும், இந்த தவறான காரியத்தில் நம்ம பிள்ளைங்களை விளக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், தவறானதை தான் பேசி தவறானதாக கேட்டு தவறானதே நடந்து தவறானது இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வளர வளர தவறாக போகுது. இந்த காரியத்தை நம்ம சிறிய வயதுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஆமேன். அடுத்ததாக இந்த யாத்திரையாகத்தில் பாருங்கள், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, நீ கீழே போ, நீ கொண்டு வந்த ஜனங்க வந்து தங்களை கெடுத்துக்கினாங்க, அவங்க வந்து பாவமான காரியத்தை செஞ்சுன்னு என்னை விட்டு விலகி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்து எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அவர் கொடுக்குற கற்பனைகளுக்கு கீழ்ப்படியது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அது அந்த சின்ன விஷயம்தான், ஆனால் அதை செய்யறது ரொம்ப கஷ்டம். இப்போது நாகமானுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ அந்த குளத்தில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அது சின்ன மேட்ரு தான். அந்த விஷயத்தை செஞ்சிட்ட பிறகு அவருக்கு வந்து சுகம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்த நான் செய்யணுமா, இந்த ஊழியக்காரன் என்ன பெரிய நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி அவங்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, டென்ஷன் ஆகுறாரு. அப்போ அவர் கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் பெரிய விஷயத்த சொன்னாக்கா செய்ய மாட்டிங்களா, இந்த சின்ன விஷயம் தானே, இதை செய்யறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவருக்கு கொஞ்சம் சமாதானம் பண்ணி சொல்லும் போது அவங்க செய்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போது அந்த தேவன் வந்து பொறுமையாக காத்திருக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்களால காத்திருக்க முடியல. எங்களுக்கு தெய்வம் வேணும், நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு தெய்வம் வேணும், நாங்கள் பலியிடுறதுக்கு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சீக்கிரமாக அவங்க வந்து தவறான வழிக்கு போகிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஜனங்க வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொண்டு வந்த ஜனங்கள் வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது அதனால 32:10, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி மோசேட்டு சொல்கிறாரு ஆண்டவர் கர்த்தர். அப்போ மோசே என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் கர்த்தாவே, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரியுகிறது என்ன, மலைகளில் அவர்களை போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டோ அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன், உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி மோசே தேவனிடத்துல மன்றாடுறாரு. அப்போது அந்த ஜனங்களை அழித்து போட்டுவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்ணிக்கலாம் மோசே, சரி நான் இந்த ஜனங்களை அழித்து போடுங்க, நாங்கள் பெரிய ஜாதியாக இருப்போம், பெரிய ஜனமாக இருப்போம், பெரிய நல்ல வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் நினைச்சாரா? இல்லை. அப்போ பாருங்கள், அந்த ஜனங்கள் மீதும் தேவன் வந்து தேவன் இரக்கமுள்ளவர் என்பதும் மோசே அறிந்திருக்கிறாரு. அப்போ வந்து மோசே சொல்கிறாரு, அப்படி இல்லை ஆண்டவரே, எகிப்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் இங்கே வந்து கொண்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து ஜனங்க நம்மளை பார்த்து உம்முடைய நாமமும் துஷிக்கப்படும், அதனால நீங்கள் வந்து அந்த ஜனங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்றாடுறாரு. அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த காரியத்தில் துக்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, தேவனை விட்டு பிரிந்து போகிறார்களே அப்படின்னு சொல்கிற துக்கம் இருக்கணும். நம்மளுக்கு இருக்கிற துக்கம்லாம் வேறு துக்கமாக இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற துக்கம்லாம் உலகத்தை குறித்து, இன்றைக்கி என்னத்தை சாப்பிடுவோம், இன்றைக்கி என்னத்தை எப்படி தூங்குவோம், இன்றைக்கி எப்படி நம்ம குடும்பம் நடத்தப்படுறோம், இன்றைக்கி எப்படி நான் பிள்ளைகளை வளர்க்க போகிறோம், அதே விஷயம் தான் இருக்குது. வழியே நம்ம பரலோகத்துக்கு போவோமா, நம்ம பிள்ளைகளை பரலோகத்தின் வழியில் நடத்துவோமா அப்படின்னு சொல்கிற தேவனுக்குரிய துக்கம் இல்லாமல் இருக்குது. இதுதான் தேவனுக்குரிய துக்கமாக இருக்குது. தேவன் எதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், நாம் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தானே. அந்த காரியத்தையே மறந்து போயிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி தேவையானது எல்லாம் வசதியான வீடு, காரு, பங்களா, ஹாயா, ஃபுல்லாக ஃபர்னிச்சர்டு ஹவுஸில் தான் இருக்கணும்ன்ட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை, தப்பும் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்குள்ள உணர்வு இருக்கா,
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உணர்வு இருக்கா? நம்மளுக்கு வசதியான வீடும் நேரத்துக்கு சாப்பாடும் படுக்கிறதுக்கு இடமும் கிடைச்சா போதும், நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வசதியாக வீட்டில் இருந்துட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறதில்ல. தேவனுக்கேற்ற துக்கம் என்ன இருக்குது? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யம் நிரப்பப்படணும், சாத்தான் அழிக்கப்படணும், சாத்தானுடைய சங்கிலியிலிருந்து விடுதலை ஆகணும் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் தேவனுடைய துக்கமாக இருக்குது. அந்த துக்கத்தை கொண்டு தான் தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். இதை யாரும் அறியாமல் இதை குறித்து நம்மளுக்கு கரிசனை இல்லாமல் நாம் நம்ம சில காரியங்களில் நாம் நம்மளுடைய விருப்பத்தின்படி தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். இதுதான் நடக்கணும், இப்படி தான் போகணும். ஆண்டவருக்கே நம்ம கட்டளை போடுறோம், ஆண்டவரே எனக்கு இது வேணவே வேணும், இது கொடுத்தா சரி, இல்லைன்னா நீங்கள் எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, நம்மளுக்கு எது கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அதை நமக்கு ஏற்று பெற்றுக்கொள்ளணும். முன்னர் ஒரு வசனம் சொல்லுது, பிதாவின் சித்தத்தின்படி நீ எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படிக்கு உனக்கு தந்தருள்வார், உனக்கு கிடைக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் இயேசுக்கு பிரியமாகவும் இல்லை, பரிசுத்தாவியானவருக்கு பிரியமாகவும் இல்லை, பிதாவுக்கு பிரியமாகவும் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமாகவும் இல்லை. எல்லாமே நமக்கு விருப்பம், நம்முடைய சித்தம், நம்முடைய சிந்தனை இது மட்டும் தான் நடக்கணுமேன்றது தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அது நீதியாக இருக்குமா, அது சமாதானமாக இருக்குமா, நம்ம உண்டாக்கின தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமா, நம்ம வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவர் நமக்கு வாழுசுன்னு சொல்கிற பரிசுத்தாவியானவருக்கு அது அந்த சித்தமாக இருக்குமா, அவர் சொல்கிற வழியின்படி நம்ம நடக்கிறோமா, நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிரியமாக இருக்குமா, தேவனத்தில் நமக்காக இரவும் பகலும் விண்ணப்பம் செய்கிற இயேசு கிறிஸ்து அவருக்கு நான் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம யோசிக்காமல் நமக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய துக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் சர்ச்சுக்கு போகிறோம், அது இது பண்ணுறோன்ற அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஃபேமிலி ப்ரேயரு, நம்ம ஃபேமிலி ப்ரேயரு, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரு, சண்டே சர்வீஸு, அப்படி புதன்கிழமை ஒரு ப்ரேயரு, அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரேயருங்களாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரேயரில் கருத்துள்ள ஜபமாக இருக்கா? நம்ம எப்போவுமே அதே ஜபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஆவியானவர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஜப குறிப்பை தருவார், இந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், கண்டினியூஸாக ஒரே ஜபம் தான் நடக்குது, எல்லா இடத்துலையும் ஒரே ஜபம் பண்ணுறாங்க. அது என்ன ஜபம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பற்றியும் அவங்களுடைய தேவைகள் பற்றி தான் இருக்குது. ஆனால் லௌகீக காரியத்தில் நம்ம துக்கம் கொள்ளாமல் தேவனுடைய காரியத்தில் நம்ம துக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுது. நமக்கு லௌகீக காரியத்தில் நம்மளுக்கு துக்கம் இருக்குது, அந்த காரியத்தில் நம்ம ரொம்பவே இதுவாக இருக்கிறோம். அதனால தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய ஜெபமும் அப்படியா இருக்கணும். சரி, நம்ம இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய ஜெபமும் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்மளுடைய உலகத்துக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும், தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் துக்கப்பட்டுக்கினே வாழ்ந்துருந்தாக்கா அது வாழ்க்கை இல்லை, தேவனுக்கான துக்கம் இருக்குது, அந்த துக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவரே அடியாலை கொண்டு கர்த்தாவே பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இசப்பா, ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய கர்த்தாவே அப்பா, வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே தெய்வனுக்கேற்ற துக்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இப்படியாக வாழ வேண்டும், நாங்கள் இப்படியாக வசதியுள்ள வாழ்க்கை வாழ அல்ல தகப்பனே. எங்களுக்குள் வருகிற துக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை குறித்து நினைத்து ஆண்டவரே அவர்களுக்காக தேவனத்தில் மன்றாடும் பொழுது ஆண்டவரே அந்த துக்கம் ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும் மாறப்போவதற்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுக்குள் நீர் துக்கத்தை தருகிறீர் என்று நாங்கள் கவலைப்படாமல் அந்த துக்கம் எதை கொண்டு வருகிறது, எதற்காக அந்த துக்கம் வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்தீரே. ஆம் தகப்பனே, அப்படியாக தகப்பனே இயேசப்பா, எங்களுடைய துக்கம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றத்தக்கதாக
ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற துக்கமாய் இருக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள் என்று சொல்லி கர்த்தாவே கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அதே துக்கத்தில் வாழ்ந்து விடாதபடிக்கு, அதே துக்கத்தை நினைத்து நினைத்து வாடி போய் விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா, அந்த துக்கத்தை நினைத்தே மனம் அருந்தி கர்த்தாவே வரும் காரியங்களை குறித்து, வரும் நாட்களை குறித்து கர்த்தாவே கவலைப்படாமல், தேவனுக்கேற்ற துக்கம் இல்லாமல், தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவரே தவித்து கொண்டு இருப்பார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டு வரும் சுவாமி. தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், தேவன் என் மூலமாக என்ன பேச சித்தமா இருக்கிறார், தேவன் என்னை கொண்டு யாருக்கு உதவி செய்கிறார் என்ற தேவனுக்குரிய துக்கத்தை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆண்டவரே இந்த காரியங்களில் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் தகப்பனே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளும், இந்த செய்தி கேட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இதன் மூலமாக அநேகர் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இருதயம் கர்த்தாவே அப்பா துக்கத்தில் இருக்கிற கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்கேற்ற துக்கத்தை அடையத்தக்கதாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.